ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இவர் பேரு தான் சிங்காரம். தினமும் இவர்னால முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற நேரத்தில் திருநாய்களுக்கு உணவு கொடுப்பாரு. அதுவே கொஞ்ச நாளில் இவருக்கு பொழுதுபோக்காகவே மாறிடுச்சு. அது என்னமோ தெரியல, திருநாய்களுக்கு உணவு கொடுக்கலைன்னா அந்த நாள் இவருக்கு தூக்கமே வராது. வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு எல்லாமே பாதுகாப்பும் உணவும் அதை வளர்க்குறவங்களே கொடுத்துட்றாங்க. ஆனால் திருநாய்களுக்கு இவரை மாதிரி ஒரு சிலர் தான் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இவரே தன்னை பெருமைப்படுத்திக்குவார். தேடி போவார், தேடி தேடி போவார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியாவா ரொட்டீனா எங்கெங்க திருநாய்கள் இவர் கண்ணில் படுதோ உடனே பிஸ்கட்ஸ் போட்டுருவார். அதில் இவருக்கு ஒரு ஆனந்தம். இதில் இவர் ஒரு சில திருநாய்களுக்கு பேர் கூட வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். முதல்ல வெள்ளையனுக்கு பிஸ்கட்ஸ் போட்டுட்டு தான் மற்ற ஏரியாவுக்கே போவார். டேய் வெள்ளையா, இங்கே வா, இங்கே வா, உனக்கு பிஸ்கட் எடுத்துன்னு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. இதுதாங்க பிளாக்கி, இவருடைய செல்ல திருநாய். பிளாக்கிக்கு மற்ற திருநாய்களை விட இவர் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அதற்கான காரணத்தை உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் பிளாக்கி வீட்டுக்கிட்ட வழக்கமாக இன்னும் ஒரு சில நாய்கள் வரும். அது இன்னைக்கு இவர் கண்ணிலேயே படலை. இன்னைக்கு இவருடைய உயிர் நண்பருடைய மேரேஜ் ரிசப்ஷன் ஈவினிங் இருக்கிறதுனால இன்னைக்கு இவருடைய சர்வீஸை மத்தியானத்தோடைய முடிச்சுக்கிறாரு. இன்னும் இவரோட லிஸ்ட்டில் ஒரு சில நாய்கள் இருக்குங்க. ரிசப்ஷன் போகிற ஆர்வத்தில் நம்ம ஹீரோ மறந்துட்டாரு. சரி, நம்ம பிளாக்கியோட கதைக்கு வருவோம். ஒரு தடவை இவர் வேகமாக வண்டியில் போயிட்டு இருந்தாருங்க. திடீர்னு பிளாக்கி நடுவில் வந்துருச்சு. இவர் பிளாக்கி மேலே செம காண்டாக இருந்தாருங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் இவர் கண்ணு முன்னாலே நடந்துச்சுங்க. அதில் இருந்தே பிளாக்கி இவர் உயிர் காப்பாற்றின மாதிரியே இவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் எல்லா நாய்களை விட பிளாக்கிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. இனிமே தாங்க கதையே ஆரம்பம். இவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு ஈவினிங் கலந்துக்கிட்ட ரிசப்ஷன் பார்ட்டி தாங்க. அந்த பார்ட்டியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செம்ம ஜாலியாக இருந்தாருங்க. இந்த டயர்டுலேயும் எங்கே போகிறாருன்னு பார்க்குறீங்களா? அதான் பிளாக்கி வீட்டுக்கிட்ட அவர் மிஸ் பண்ண அந்த நாய்களுக்கு பிஸ்கட்ஸ் போட தாங்க போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் நினச்சது ஒன்று, அங்கே நடக்க போகிறது ஒன்று.
இன்றைக்கி நல்லபடியாக சர்வீஸ் முடிஞ்சது. இந்த டயர்டில் பேசி வீட்டுக்கு போயிடணும். ஃபங்க்ஷன் டயர்டில் இவர் வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு போகிறதே இவருக்கு ஒரு பெரிய சவாலாக தெரிஞ்சிச்சு. நான் இடிக்கல. அந்த நாய்க்கு என்ன ஆச்சுன்னு கவனிக்காம போயிட்டேன். எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். எத்தனை உயிருக்கு சாப்பாடு கொடுக்கறங்கிறது முக்கியம் இல்லை. உன்னால எந்த ஒரு உயிரும் சாகக்கூடாது. நேற்று நைட்டு அடித்த நாய்க்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போன சிங்காரத்துக்கு பேரதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிளாக்கி அங்கே செத்து கிடந்துச்சு. நானே சோறு போட்டு நானே கொண்டுட்டனே. ஐயோ ஐயோ ஐயோ. சிங்காரம், நீ அடிச்ச நான் இது இல்லப்பா, அது அந்த பக்கம் இருக்கு பாரு. ஏன்பா போய் சொன்ன? அவர் அடிச்சுதான் அந்த நாய் இறந்துருச்சுன்னா வருத்தப்படுவாரு. அவர் இன்னொரு நாய்க்கு ஆதரவு கொடுக்கட்டுமே, அதுக்காக தான் போய் சொன்னேன். ஒருவரை ஒருவர் மன்னிப்பதாலே வா 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 வா. இங்க வா இங்க வா. கருவறை இருந்து தொடங்கிய பந்தம் கல்லறை வரையில் தான். உனக்கென இனி நான் இருப்பேன், எனக்கென இனி நீ இருப்பாய். கடவுள் கொடுத்த பந்தம், நீயும் எனக்கு சொந்தம். கடவுள் கொடுத்த பந்தம், இனி நீயும் எனக்கு சொந்தம். உறவே. பிளாக்கியோட இழப்பு சிங்காரத்தினால தாங்க முடியலை. பிளாக்கியை வண்டியில் அடித்து கொன்னது
சிங்காரம் தான் சிங்காரத்துக்கே தெரிஞ்சாலும் அந்த இடத்துல அவர் காட்டிக்கல. அந்த 2 பேர் சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தைகளே சிங்காரத்தை இந்த நாய்க்கு கேர்டேக்கராக மாற்றிடுச்சு.